டயட்ன்னு பேர்ல சிக்கன டேஸ்டே இல்லாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா? முட்டைய அவிச்சு அவிச்சு சாப்பிட்டு போர் அடிச்சு போயிட்டா, நான் சொல்ற இந்த குழம்பு வச்சு சாப்பிடுங்க. சும்மா அருமையா இருக்கும். இதுல மட்டுமே 700 கிராம் கேலரி, 90 கிராம் புரோட்டீன் இருக்கு. வெயிட் லாஸ்லாம் பண்றீங்கன்னா சும்மா அருமையான ஒரு மேட்ரு. மறக்காம அண்ணனை ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள் ஒரு உள்ளி, ஒரு தக்காளி, 300 கிராம் போன்லெஸ் சிக்கன், 4 முட்டையை பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கனை நல்லா கழுவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு போட்டு நல்லா விரவிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பேன்ல 3/4 அளவு தண்ணியை முடிச்சு அது நல்லா கொதிக்க வச்சுட்டு, கொதிச்ச உடனே நம்ம விரவி வச்ச சிக்கனை அதுக்குள்ள போட்டுருங்க. அதை நல்லா ஹை ஃபிளேம்ல ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு வடிகட்டி எடுத்து தனியா வச்சிருங்க. இப்ப மறுபடியும் பேன் எடுத்து அடுப்புல வச்சு காஞ்ச உடனே இப்படிகாண்டு பட்டரை போட்டு அதை ஃபுல்லா தடவி விட்டுட்டு உள்ளியை தூக்கி உள்ள போட்டுருங்க. உள்ளி கோல்டன் பிரவுன் ஆக வர நல்லா வதக்கிட்டு அதுல 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு மறுபடியும் 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அப்புறம் தக்காளி அதையும் போட்டு 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ மசாலா மீடியம் சைஸ் ஸ்பூன்ல 1 ஸ்பூன் மிளகா பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 ஸ்பூன் பெப்பர், 1/4 ஸ்பூன் உப்பு இதெல்லாம் போட்டு விரவிட்டு ஒரு 3/4 கப் அளவு தண்ணி உள்ள ஊத்திருங்க. தண்ணி நல்லா கொதிச்ச உடனே நம்ம செஞ்சு வச்ச சிக்கனை அவிச்சு வச்ச முட்டையும் கட் பண்ணி உள்ள போட்டுருங்க. இப்பதான் மேலான மேட்ரு இந்த பொடி வெஜ் மஞ்சூரியன் மசாலா. இது பக்கத்து கடையில கேட்டு பாருங்க. இது கண்டிப்பா வேணும். பக்கத்து கடையில இல்லன்னா ஜெப்டோல இருந்து ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. இதுதான் மெயின் மேட்ரு. இது கண்டிப்பா வேணும். வாங்கி வச்சுக்கோங்க. இதுவும் சிக்கன் தந்தூரி மசாலாவும் வாங்கி வச்சுக்கோங்க. அது அப்படி சிக்கன் தந்தூரி மசாலா ஒரு ஸ்பூன், மஞ்சூரியன் மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு அதை நல்லா கிண்டி விட்டுட்டு தண்ணி தேவையான்னு பார்த்து கூட கொஞ்சம் ஊத்திக்கோங்க. அவ்வளவுதான். அதை நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃபிளேம்ல போட்டு மூடி வச்சிருங்க. 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான உணவு ரெடி. மிகவும் பெருமையான ஒரு உணவு ரெடி. மசாலா எல்லாம் கூட குறைச்சு நீங்களே போட்டுக்கலாம். ஒன்னும் ஆகாது. நான் எனக்கு ஏத்தபடி தான் போட்டிருக்கேன். அப்புறம் என்ன, மறக்காம அண்ணனை ஃபாலோ பண்ணிட்டு செஞ்சு தின்னு மகிழுங்கள். வரட்டா.